நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திருச்சியில் தொடங்குகிறார். வண்ணாங்கோவிலில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம்.
அதிமுக என்கிற இந்த மாபெரும் இயக்கம் 2 கோடி தொண்டர்களை கொண்ட மிகப்பெரிய ஒரு இயக்கம். அந்த தொண்டர்களுக்கு தற்போது மிகப்பெரிய அளவில் திருச்சியிலே அங்கு அனைவரும் கூடியிருக்கிறார்கள். குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சுமார் 40 கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து 40 தொகுதிகளுக்கும், தமிழ்நாடு புதுச்சேரி சேர்ந்து 40 தொகுதிகளுக்கும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் பெயர்கள் அந்த தொகுதி அனைத்துமே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வேட்பாளர்களுடைய அறிமுக கூட்டமும் இங்கே நடைபெறவிருக்கிறது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேடையிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், அதே போன்று புதிய தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி, எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில தலைவர் நெல்லை முபாரக், பல்வேறு கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள், அதே போன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைப்பு செயலாளர்கள், பல ஆயிரம் தொண்டர்கள் அங்கே குழுமியிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவருடைய அந்த மனதிலும் இரட்டை இலை சின்னம் வரையப்பட்டிருக்கிறது. எங்கள் ஓட்டு இரட்டை இலைக்கே என்கிற அந்த முழக்கத்தோடு அங்கு குழுமி இருக்கிறார்கள். லட்சக்கணக்கான அந்த தொண்டர்கள் மத்தியில் இன்னும் சில நிமிடங்களில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர்கள், அதே போன்று கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்கள் என அனைவரையும் அறிமுகம் செய்யவிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணியில் தேமுதிக, புதிய தமிழகம் கட்சி, அதே போன்று எஸ்டிபிஐ கட்சி, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, இந்திய தேசிய லீக் கட்சி, ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம், பெருந்தலைவர் மக்கள் கட்சி, இந்திய குடியரசு கட்சி, தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சி, அதே போன்று அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சி, மருது சேனை அமைப்பு, நேதாஜி சுபாஷ் சேனை அமைப்பு, மருது தேசிய இயக்கம், இப்படி பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்த அமைப்புகளை சேர்ந்தவர்கள் முழு ஆதரவை அளித்திருக்கிறார்கள். அதுபோன்ற அந்த அமைப்புகளை சேர்ந்த தலைவர்களும் அங்கு வருகை தந்திருக்கிறார்கள். இது குறிப்பிடத்தக்கது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கிற, களம் இறக்கப்பட்டிருக்கிற, அதாவது தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உட்பட 33 நாடாளுமன்ற அந்த தொகுதிகளிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை வடக்கு அந்த நாடாளுமன்ற தொகுதியில் இரா மனோகர் என்கிற ராயபுரம் ஆர் மனோ கழகத்தினுடைய அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடியவர், அவர் அங்கே நிறுத்தப்படுகிறார் என்று அவர் நிறுத்தப்படுகிறார். அதே போன்று சென்னை தெற்கு அந்த நாடாளுமன்ற தொகுதியிலே கழகத்தினுடைய புரட்சி தலைவி பேரவை இணை செயலாளர் டாக்டர் ஜெயவர்தன் அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார். காஞ்சிபுரம் தனி நாடாளுமன்ற தொகுதியில் பரங்கிமலை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளரும் கழக புரட்சி தலைவி பேரவை துணை செயலாளராகக்கூடிய ராஜசேகர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அதே போன்று ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் சோளிங்கர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளராகக்கூடிய AL விஜயன் அரசு